வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு terraceout. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸில் பிட்ஸ்னால் என்னென்ட்டு பார்க்க போகிறோம். இப்போ பிட்ஸ்னால் என்னென்ட்டு எதுக்கு பார்க்குறோன்னா, இப்போ அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு பிட்ஸை பற்றி தான் உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் சொல்ல போகிறேன். அந்த பிட்ஸ்லாம் என்னென்ட்டு அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கணும். பிட்ஸ்னால் என்னென்ட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு மிஷினுக்கு புரிகிற லாங்குவேஜ், அதுதான் நம்ம பிட்ஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ கம்ப்யூட்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், கம்ப்யூட்டர் மட்டும் இல்லை, வேறு எந்த ஒரு மிஷின் எடுத்துக்கிட்டாலும் அதுக்கு வந்து ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் தான் அதுக்கு புரியும். இப்போ நம்ம அது என்ன தான் ஹை லெவல் லாங்குவேஜில் நம்மளுக்கு ஒரு கோடிங் அடித்தாலும் உங்களுக்கு அது ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸாக கன்வெர்ட் ஆகி தான் உங்களுக்கு அது இப்போ அதுக்கு உண்டான புரியிற லாங்குவேஜ் வந்து ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ், அதாவது மிஷின் லாங்குவேஜ். அந்த மிஷின் லாங்குவேஜ் எதில் இருக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு பிட்ஸாக தான் அது ரெப்ரசென்ட் ஆகிருக்கும், 010101. இப்போ நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஆஸ்கி வேல்யூ எடுத்துக்கலாம். ஆஸ்கி வேல்யூஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏ வந்து 65 கேபிட்டல் ஏ, அந்தமாரி ஆஸ்கி வேல்யூஸ் படி தான் உங்களுக்கு இந்த ஆஸ்கி வேல்யூ 65 சொல்கிறேன்ல, அந்த 65 வந்து இப்போ நீங்கள் கம்ப்யூட்டரில் கேபிட்டல் ஏட்டு கொடுத்தீங்கன்னா அது ஆஸ்கி வேல்யூவாக 65 ஆக்கி அந்த 65 வந்து உங்களுக்கு பிட்ஸாக கன்வெர்ட் ஆகும். 65 எவ்வளோ பிட்ஸாக கன்வெர்ட் ஆகுது, அது வந்து அந்த கம்ப்யூட்டர் வந்து அதோட பிட்ஸ் 32 பிட் ஆர்கிடெக்சரா 64 பிட் ஆர்கிடெக்சரா அதை பொறுத்து தான் அந்த பிட்ஸு கன்வெர்ட் ஆகும். இப்போ ஒரு நம்பர் கொடுத்துட்டாங்கன்னா அந்த நம்பர் வந்து எவ்வளோ பிட்ஸாக நம்மளுக்கு கன்வெர்ட் ஆகும், அந்த எவ்வளோ நம்பர் ஆஃப் பிட்ஸு அந்த நம்பருக்கு தேவைப்படும், அதை எப்படி கண்டுபிடிக்கிறது தான் நம்ம அடுத்த 2 வீடியோலையும் பார்க்க போகிறோம். அந்த வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்தா உங்களுக்கு வந்து எப்படி எவ்வளோ பிட்ஸு ஒரு நம்பருக்கும் எப்படி நம்ம அலோகேட் பண்ணுறோம், அது வந்து அந்த ஸ்ட்ராட்டஜி, அந்த டெக்னாலஜி வந்து உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். இப்போ ஒரு பிட் அலோகேஷன் ஒரு மிஷினில் எப்படி நடக்குது அப்படி தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு வந்து ஒரு ப்ராப்ளம் சால்விங் கொஸ்டின் எப்படி கேட்டாலும் உங்களுக்கு ஈஸியாக அப்ரோச் பண்ண முடியும். அதனால தான் இந்த வீடியோஸ் உங்களுக்கு மேக் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ்னால் கமெண்ட்டில் கேட்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி, அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.